திராவிட கட்சிகள் ஆட்சியில் கிராமங்கள் தோறும் மதுக்கடைகள் திறந்து மக்களை கஷ்டப்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ஹரிதாஸை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் விழுப்புரம் மாவட்டம் தியாகதுருகம், சங்காரபுரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், ஆனால் தமிழக அரசு அதற்கு நேர்மாறாக செயல்படுவதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார். மக்களுக்கான மத்திய அரசு திட்டங்களை கிடப்பில் போடும் தமிழக அரசை மக்கள் மன்னிக்க கூடாது என்றும் வாசன் கூறினார். தமிழகத்திலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களை இங்கே கிடைக்க விடாமல் அதை கிடப்பிலே போடுகின்றார்கள் என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களை தடுப்பவர்களை இந்த தேர்தலிலே வாக்காளர்கள் மன்னிக்க கூடாது என்று நான் கேட்டுக் கொண்டு வருகிறேன். காமராஜர் காலத்தில் கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறக்கப்பட்டு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தற்போது திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கிராமம் தோறும் மதுக்கடைகள் திறந்து மகளிர் வயிற்றில் அடிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திலே போதுமான வளர்ச்சி 40 வருட காலமாக இல்லை. அதற்கு திராவிட ஆட்சியினுடைய தவறான அணுகுமுறை என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே கிராமங்கள் தோறும் பள்ளிகள் என்ற உயர்ந்த நிலையை ஏற்படுத்தினார். திராவிட ஆட்சிகளிலே கிராமங்கள் தோறும் மதுக்கடைகளை தொடர்ந்து மகளிருடைய வயிற்றிலே அடிப்பவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. திராவிட கட்சிகளின் தவறான அணுகுமுறையால் தான் தமிழகத்தில் 40 ஆண்டு காலமாக சரியான வளர்ச்சி ஏற்படவில்லை என்றும் வாசன் குற்றம் சாட்டினார்.